பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்படி எல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். வாங்கினா கூட கொடுக்க மாட்டான், வீடு வாடகை விட்டா வாடகை தர மாட்டான், வீடும் காலி பண்ண மாட்டான். இது மாதிரி அராஜகம் நடந்தால் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்துனா இது போன்ற பாவிகள் நாளுக்கெல்லாம் மிகுதி இருப்பான். இன்னும் சில இடத்துல நடக்குது, ஒரே நேரத்தில் 3 பேர்த்துக்கு விற்றுருப்பான். அது ரொம்ப ரொம்ப அறிவது. ஒரே நேரத்தில் 3 பேர்த்துக்கு இருப்பான், 3 பேரும் முட்டிக்கிட்டு இருப்பான். கொடுமை எல்லாம் கையை விட்டு போயிட்டு இருக்கும். இது ஒரு கொடுமை. இது மாதிரி இது போன்ற பாவிகளை சுமந்தால் நிலத்தில் விளையுமோ நல்ல நிலமையும் விளையாதுறான். இது மாதிரி அராஜகம் நடக்கும். அரசியல் அராஜகம், பல இடத்துல ஆன்மீக அராஜகம் இருக்குது. இப்போ எல்லாரும் தான் இருப்பான். மனைவி போய் மக்கள் போய் அவர் எல்லாம் நம்பாதே, என்ற பணத்தை கொடுமா, பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு அது போலி சாமியாருன்னு சொல்லுவான். காவி கட்டி இருப்பான். பேசலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அப்படி தெய்வீகத்தையே கரைச்சி கொடுத்தது மாதிரி இருப்பான். ஏழை வெள்ளையரத்தாண்டுக்கு பணத்தை வாங்கிக்குவான், வஞ்சனை செய்வான், பொய் பேசுவான். இப்படி அராஜகம் செய்து அந்த பாவியை சுமக்கிற நிலமும் இந்த நல்ல நிலம. அந்த மாதிரி இதயத்து உண்மை இல்லாதவன், கடவுள் பக்தியை தெரியாதவன், வஞ்ச நெஞ்ச உள்ளவன், அவனை சுமக்கிற நிலமும் பசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்தனா. அது மாதிரி போலி சாமியார்கள், வஞ்சனர்கள், பொருள்பட்டு உள்ளவன், காமுகன், ஜாதி வரி மத வரி உள்ளவன், வேடம் மட்டும் ஜடாமுடி இருக்கும், கழுத்தில் இது கொட்டை கட்டியிருப்பான், பட்டையை போட்டிருப்பான், பெரிய மகான் போல் நடிப்பான், பரபிரமம் போட்டு இருப்பான். ஆனால் சுத்தா யோக்கிய பேர இருப்பான். அவன் தான் சொன்னான், வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்தனா. அது மாதிரி வஞ்சகர்கள் இந்த நாட்டில் மிகுதியாக இருந்தால் அதனாலே மழை பெய்யாது. இது மாதிரி ஒவ்வொரு பாவியும் சுமந்து சுமந்து இந்த நாடு நல்ல நிலமும் விளைச்சல் எல்லாம் போச்சுட்டான்.